ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இடைக்கால தடை விதித்து சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள். அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராகத்தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு என்பது இன்றைய தினம் காலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இமானுவேல் ஆம்ஸ்ட்ராங் தரப்பு வழக்கறிஞர் யோகேஷ் கண்ணாவை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் காவல்துறையினர் விசாரணை சரியான கோணத்தில் செல்லவில்லை, மேலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு பின்னரும் அந்த ஆவணங்களை காவல்துறை இதுவரை சிபிஐ வசம் ஒப்படைக்கவில்லை என்று நீதிபதிகளிடம் குற்றம் சாட்டினார்கள். இந்த வழக்கு என்பது மீண்டும் பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகளை பொறுத்தவரையில் கடந்த முறை இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஏன் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, சிபிஐ விசாரணையை ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. கடந்த முறையும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு வந்த போது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விசாரணையின் போதும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரையில் விசாரணை என்பது தற்போது நடைபெற்று குற்றப்பத்திரிகையும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் இந்த வழக்கை மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிலர் ஜாமீன் பெற்று வருகிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு காவல்துறையே வழக்கை தொடர்ந்து விசாரிக்கவே அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் சிபிஐ விசாரணைக்கு ஆவணங்களை இதுவரை தமிழக காவல்துறையினர் ஒப்படைக்கவில்லை என்று மீண்டும் குறிப்பிட்டார்கள். ஆனால் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சிபிஐ விசாரணை தான் வேண்டும் என்று அனைத்து வழக்குகளிலும் கேட்கக்கூடாது, அனைத்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்றியது சரியில்லை என்ற தமிழ்நாடு அரசின் வாதத்தை ஏற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிபிஐ விசாரணைக்கு பிறப்பித்த அந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்து பிறப்பித்திருக்கிறார்கள். சில நேரங்களில் விரிவான ஆய்வு செய்த பின்புதான் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த வகையில்தான் இந்த நீதிமன்றம் தற்போது விரிவான ஆய்வு செய்த பின்பாக இந்த இடைக்கால தடையை விதிக்கிறோம் என்பதும் நீதிபதிகளுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு பிறப்பித்த ஆணைக்கு தற்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அந்த வழக்கை தமிழக காவல்துறையினரே தற்போது மீண்டும் விசாரிப்பார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.